विठल विठल पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा एक जिगर्ती जाली चंद्रभाग्य वाळुवंडी एक जिगर्ती जाली चंद्रभाग्य वाळुवंडी माझा नामदेव माझा ज्ञानदेव माझा नामदेव माझा ज्ञानदेव गोपाल लाख्या वंडी माझा नामदेव माझा ज्ञानदेव गोपाल लाख्या वंडी नामदेव कीर्तन करी नामदेव कीर्तन प्रेम भरे नच पांडुरंगा प्रेम भरे नच पांडुरंगा जनाबाई बने देवा जनाबाई बने देवा नामयाची जनीलोले संतांचे पायी नामयाची जनीलोले संतांचे पायी नामयाची जनीलोले संतांचे पायी नामयाची जनीलोले संतांचे पायी जन्म मरण पासून मुक्त जन्म मरण पासून मुक्त करिगे विठोबासी जन्म मरण पासून मुक्त करिगे विठोबाई नामदेव कीर्तन करी नामदेव कीर्तन करी प्रेम भरे नच पांडुरंगा प्रेम भरे नच पांडुरंगा जनाबाई मणे देवा जनाबाई बोल कबीर जय विठ्ठल जय जय विठ्ठल 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 ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम जय विठ्ठल जय जय विठ्ठल 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 बोला कुंडली गवरदा प्रेमदंच में कामदंच में वेदनंच में वैभवंच में जीवनंच में जीवितंच में दैवतंच में देवना परम प्रेमदंच में कामदंच में வேதத்துல சமகம்னு ஒரே ஒரு பாகம் இருக்கு. அது பிரார்த்தனை பண்ணும், எல்லாம் எனக்கு வேணும். சுகஞ்சமே சயனஞ்சமே சூஷாச்சமே சுதினஞ்சமே, இது மாதிரி சாதனங்களை முழுக்க எனக்கு 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 குடு எனக்கு குடுன்னு கேட்கும். அதுபோல கருணாமிர்தாச்சாரியா வேதத்தில் உள்ள சமகம் மாதிரி கருணாமிர்தத்தில் ஒரு சமகம் இருக்கு. மேன்னு சொல்ற சுகஞ்சமே சயனஞ்சமே அப்படிதானே வேதம் சொல்ற. பிரேமதஞ்சமே காமதஞ்சமே, அதுபோல ஒரு சமகம் கருணாமிர்தத்தில். என்ன எனக்கு கொடுத்தாலும் அது நீ கொடுத்ததா தான் இருக்கணுங்கிறார். அது ஒருத்தன் கொடுத்ததா இருக்கவே கூடாது. பிரேமதஞ்சமே
இந்த பிரேமையை கொடுக்கிறது நீதான் எனக்கு, நீதான் எனக்கு பிரேமையை கொடுக்கிற. காமதஞ்சமே, நான் மனசுல என்னென்ன ஆசைப்படுறேனோ எல்லாத்தையும் நீதான் கொடுக்கிற அப்படிங்க மாட்டா. அப்படின்னு இல்லை, எனக்கு ஆசை ஏதுங்கிறது கருணாமிர்தாச்சாரியா. எனக்கு ஆசை எது? தனியா எனக்கு ஆசை ஒன்றும் கிடையாது. காமதஞ்சமேனா நீ என்ன ஆசைப்படுறியோ அதை எனக்கு கொடுக்குறேங்கிற. எனக்கு கொடுக்கணும்னு நீ எதெல்லாம் ஆசைப்படுறியோ அதெல்லாம் கொடுக்குற. பிரேமதஞ்சமே காமதஞ்சமே பாதையவா பாத்தாளே ஸ்தாபயவா சகல புவன சாம்ராஜ்யே அப்படின்னார் காளிதாசன். என்ன பாதாளத்தில் தள்ளினாலும் சரி, சகல புவனங்களுக்கும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு, சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு சக்கரவர்த்தியா வச்சாலும் சரி. மகாபிரபு சிக்ஷாஷ்டகத்தில் சொல்றார், என்ன ஆலிங்கனம் பண்ணிட்டாலும் சரி, காலில் போட்டு தேய்ச்சாலும் சரிங்கிறார். அவர் தேய்ச்சாலும் சரி, என்ன ஆலிங்கனம் பண்ணிட்டாலும் கட்டிண்டாலும் சரி. பாத்தையவா பாத்தாளே ஸ்தாபயவா சகல புவன சாம்ராஜ்ய. இது ரெண்டும் என்னன்னா உன் இஷ்டம். நீ எப்படி என்ன வைக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி வைக்கிறதுக்கு உனக்கு தான் ரைட்டுங்க. காமதஞ்சமே வேதனஞ்சமே வைபவஞ்சமே. ஞானம், ஞானமும் நீ கொடுக்கிற ஞானம் தான். வேதனஞ்சமே, ஏன்னா ஞானம் எப்படி சித்திக்கும்? குருதான ஞானம் கொடுப்பார். குருவா வரது யாருங்கிறார்? பகவான் தானே குருவா வரா. குருதான் ஞானம் கொடுக்க முடியும். ஆனா குரு யாருன்னா ஹரேஹே குரோஹோ சரணோபாசனாஸ்திரா. ஹரிதான், ஹரிதான் குரு, குருதான் ஹரி. நரரூப ஹரி அப்படின்னா துளசிதாசர். குரு யாரு அப்படின்னா மனித ரூபத்தில் இருக்கிற ஹரி. வேதனஞ்சமே, ஞானத்தை கொடுக்கிறது நீதான் எனக்கு. வைபவஞ்சமே, எனக்கு சகல பாக்கியங்களையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறது நீதான். நீயா பார்த்து எது கொடுக்கிறையோ அது. இப்படி இருக்கிற ஒன்ன விட்டு விட்டு வேற இன்னொருத்தட்ட போய் நான் அனுப்பேனா? தெய்வதஞ்சமே, என்னோட தெய்வமும் இஷ்ட தெய்வமும் நீதான். உனக்கு ஒன் அஸ்பிராக்ஷ்ம தத் பிரபதி நாண்ய சமட்சவங்க ஸ்தாதும் துவயாபிரமிதா பத பாரயாமஹா அப்படிங்கிறார் பிரணய கீதத்தில் கோபிகை. உன்னுடைய திருமுகத்தை பார்த்துட்டு உன்னுடைய குணங்களுக்கு ஆட்பட்ட நாங்கள் இன்னொரு இடத்துல போய் நிப்பமான்னு கேட்கிறார். தத் பிரபதி ந அந்நிய சமட்சம். உன்னுடைய கிருபைக்கு எப்ப பாத்திரமானமோ அதன் பிறகு இன்னொருத்தர போய் நிப்பமான்னு கேட்கிறா கோபிகைகள். அதனால நாங்க இன்னொரு இடத்துக்கு நாங்க எதுக்கு போகணும்? தெய்வ தஞ்சமே தேவனாபரம். உன்னை தவிர எனக்கு யாரு? வேற தெய்வம் ஏது? இப்படி ஒரு பிரேமைய கருணாமிர்தாச்சாரியால் தன் விஷயமா சொல்லிக்கிறார். எல்லாம் பகவான் கொடுக்கிறது. இதுபோல ஒரு பிரேமையை பகவான் இன்னாருக்கு கொடுக்கணும், இந்த ஜாதியில பிறந்தவனுக்கு கொடுக்கணும், இந்த குலத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கணுங்கிறதெல்லாம் பிளானே கிடையாது. நாரத பக்தி சூத்திரத்தில் சொல்றார், அது கோட்டியில ஒருத்தருக்கு பகவத் கிருபையில லபிக்கும். அவன் எங்க வேணாலும் இருப்பான். நந்தனார் இல்லையா, திருப்பாணாழ்வார் இல்லையா, சோக்காமேளர் இல்லையா. ஜாதி பார்த்தா பிரேம வரும், குலம் பார்த்தா பிரேம வரும், தேசம் பார்த்தா பிரேம வரும். எங்கேயோ வெளிநாட்டில் பிறந்து வந்தானே இங்க ரமணாசிரமத்துக்கு வந்து ரமணருக்கு தாசானுதாசனா இருந்தான் ஒரு வெள்ளக்காரன். அது எங்க பிரகாசிக்கும்னு யாருக்கு தெரியும்? பிரகாசத்தை குவாபிபா, எங்கேயோ ஒரு இடத்துல பிரகாசிக்கும். யாருக்கு கொடுப்பாருங்கிறது தெரியாது. விப்ராது துஷட்குணயுதாது அரவிந்தநாப பாதாரவிந்த விமுகாது ஸ்வபச்சம் வரிஷ்டம் அப்படிங்கிறார் பிரகலாத சுவாமி நரசிம்மமூர்த்தியை பார்த்து.
12 குணங்கள் நிரம்பின ஒரு பிராமணோத்தமன், சகல தர்மங்களையும் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவன், ஆச்சார அனுஷ்டானங்களோட கூட இருக்கிறவன். விப்ராது த்விஷட்குணயுதாது. ஆனா பகவானுடைய சரணாரவிந்தத்துல விமுகனா இருக்கான். பக்தி சுட்டு போட்டா கூட வரமாட்டேங்கிறது. அரவிந்த லாப பாதாரவிந்த விமுகாத் அப்படி இருக்கான் ஒரு பிராமணன். எல்லா மாம்சத்தையும் சாப்பிடுவான். நாய் மாம்சத்தை சாப்பிடுவானா யாராவது? எவ்வளவு கீழ்த்தரமா இருக்கணும் நாய் மாம்சத்தை சாப்பிட்றவனா இருந்தா. நாய் மாம்சத்தை சாப்பிட்றவன் ஒருத்தன் அவ்வளவு கீழ்த்தரமா இருக்கிறவன். அவனுடைய வாக்குல ஹரே கிருஷ்ணான்னு வந்து கொடுத்தோம்னா இந்த பிராமணனை விட இவன் தான் வசந்தவங்கிறான் பிரகலாத சுவாமி. அரவிந்தநாப பாதாரவிந்த விமுகாது ஸ்வபஜம் வரிஷ்டம். ஏன்யர்ப்பிதமனோ வச்சனே ஹிதார்த்த பிராணம் புனாதி நகுலம் நது பூரிமான. எல்லா அனுஷ்டானங்களையும் கார்த்தாலேருந்து ராத்திரி பிறந்த மூச்சு மூச்சுன்னு பண்றானே தவிர பகவத் சரணாரவிந்தத்தில் பக்தி இல்லை. இவன் எப்படி இருக்கான்? ஏன்யே மனோர்பித வச்சனே ஹிதார்த்த பிராணம் புனாதி. இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த நாய் மாம்சம் சாப்பிட்றவன் இருக்கானே அவன் எந்த நிலையில இருக்கான் அப்படின்னா, வாக்க பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினா, மனச பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினா, வச்சனே கண்ணுடைய காரியங்களை பகவத் அர்ப்பணம். ஈஹா ஈஹித வச்சனே ஹித அர்த்தத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணினான். பிராணனையும் பகவானுக்கு அர்ப்பணம், அஞ்சையும் அர்ப்பணம் பண்ணியிருக்கான். ஏன்னே மனோர்பித ஹிதார்த்த பிராணம் புனாதி. மனசு அர்ப்பணம் பண்ணினா, காரியங்கள் அர்ப்பணம் பண்ணினா, வச்சன வாக்கு அர்ப்பணம் பண்ணினா, அர்த்தத்தை அர்ப்பணம் பண்ணினா, பிராணனையும் அர்ப்பணம் பண்ணினா. மன திரிகரணத்தையும் கிருஷ்ணார்ப்பணம் பண்றது, மனசையும் கிருஷ்ணார்ப்பணம் பண்றது, வாக்கையும் கிருஷ்ணார்ப்பணம் பண்றது, கர்மாவையும் கிருஷ்ணார்ப்பணம் பண்றது, அர்த்தத்தையும் கிருஷ்ணார்ப்பணம் பண்றது, பிராணனையும் பண்றது. இந்த 3 தான் கேள்விப்பட்டிருக்கோம். 3 தான் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த 3 தான் எல்லாருமே வர்ணிச்சிருக்கா. தாசர் மாத்திரம் 4 வர்ணிச்சார். ಮನುವಾಕಾಯದಿಂತ ಮಾಡುವ ಕರ್ಮಗಳೆಲ್ಲ ದಾನವಾಂತಕ ನಿನಗೆ ದಾನವಿತ್ತು. மனசு வாக்கு காயத்தை உனக்கு சமர்ப்பணம் பண்ணினேன்னார் தாசர். இன்னொன்னு ஒன்று இருக்கார், பிராணனின்னது சுவாமி, என் பிராணன் உன்னோடதுன்னார். 4 அர்ப்பணம் பண்ணினார். பிரகலாத சுவாமி 5 அர்ப்பணம் பண்ணினார். சொல்றார் பிரகலாத சுவாமி, மனசு வாக்கு காயம், பிராணன் அர்த்தம். மனசு அர்ப்பணம் பண்ணினேன், வாக்கு அர்ப்பணம் பண்ணினேன், கர்மாவை அர்ப்பணம் பண்ணினேன், பணத்தையும் அர்ப்பணம் பண்ணினேன், பிராணையும் அர்ப்பணம் பண்ணினேன்னா என்ன? மனசு அர்ப்பணம் பண்றதுன்னா மனசை கொடுக்கறது இல்லை. மனசு அர்ப்பணம் பண்றதுன்னா என்னன்னா, பகவானை தவிர வேற எதையும் நினைக்காமல் இருக்கிறது தான் மனசு அர்ப்பணம் பண்றதுங்கிறார். இப்ப தெரியும் நாம பண்றோமா பண்ணலையா. மனதார்ப்பணம் பண்றதுங்கிறது என்னன்னா, பகவானை தவிர எதையுமே மனசால நினைக்காமல் இருக்கிறது தான் மனசு அர்ப்பணம் பண்றது. வாக்கு அர்ப்பணம் பண்றது என்னன்னா, பகவன் நாமம் தவிர அந்நிய விஷயமே பேசாமல் இருக்கிறது தான் அர்ப்பணம் பண்றது. பகவன் நாம சொல்றது வாக்கு அர்ப்பணம் பண்றது இல்ல. பகவானை நினைக்கிறது மனசு அர்ப்பணம் பண்றது இல்ல. மனசால நினைக்கிறது பகவத் அர்ப்பணம் இல்ல. வேற எதையும் நினைக்காம இருக்கிறது தான் பகவத் அர்ப்பணம். வாக்கால நாமம் சொல்றது வாக்கு அர்ப்பணம் பண்றது இல்ல. வேற எந்த பேச்சும் பேசாம இருக்கிறது தான் வாக்கு அர்ப்பணம். இது மாதிரி இருக்கிற ஒரு சண்டாளன் இருக்கானே, அவன் இந்த பிராமணனை விட உயர்ந்தவன்கிறார். ஏன்னா இதெல்லாம் கதையில கேட்கலாமே தவிர நம்மால முடியுமா? எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணவாள கதையில கேட்கிறோம், முடியுமா நம்மாலேன்னா? அது முடியும்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த பக்தாளோட அவதாரங்களே. அதுக்கு ஜாதி குலம் கோத்திரம் எதுவுமே கிடையாது. பிரகலாத சுவாமி தான் இடம் கொடுத்தார். எங்க வேணான்னு பிறப்பான், எப்படி வேணாலும் இருப்பான். திரிகரணம் இல்லை, அஞ்சையும் சமர்ப்பணம் பண்ணி பிரேமையில அப்படியே முழுகி இருப்பான்.
இது மாதிரி நிறையா பக்தர்களை சொல்ல முடியும். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், ஹிந்து தர்மத்தில், ஹிந்து மதத்தில் இருக்கிற இங்கே இருக்கிற வர்ணாசிரம தர்மங்களை வச்சு நாம் சொல்கிறோம். இதை தாண்டி கூட இருக்கா. இதை தாண்டி எங்கே இருக்கான்னு அந்நிய தேசத்தில் பிறந்த வாழலாம் இருக்கா, அந்நிய மதத்தில் இருக்கிற வாழலாம் இருக்கா. ரஹீம்னு ஒரு கிருஷ்ண பக்தர், அவர் கிருஷ்ணார்ப்பணம் பண்றார் மனசை சகலத்தையும். ரசகான் அப்படின்னு ஒரு முஸ்லீம், அந்த ரசகான் கிருஷ்ணார்ப்பணம் பண்றாரு மனசை. பெரிய வியாபாரி தான் அவர், ரத்ன வியாபாரி. விலை மதிக்க முடியாத ரத்னங்கள் எல்லாம் வச்சுண்டு பெட்டியில வச்சுன்னு வியாபாரம் பண்றார். பணக்காரன், ரத்ன வியாபாரம். மதுரா நகரத்தில் அப்படி வீதியில் அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தார், ஜனங்கள்லாம் நிறைய நடமாட்டம் இருந்தது. ஒரு இடத்துல விசாரிச்சு பார்த்தார், அங்க கோவில்ல ஒருத்தர் கதை சொல்றார். அந்த கதைக்கு தான் இத்தனை ஜனங்கள் வந்துட்டு போறத பார்த்தார் அவர். இங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வராலே இந்த இடத்துல வந்து நம்ம பொட்டியை பிரித்து வச்சுட்டு ரத்னம் வியாபாரம் பண்ணினா கொஞ்சம் வியாபாரம் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர் ரத்ன பொட்டியை திறந்து வச்சுன்னு உட்கார்ந்துட்டார். ஆனந்தமா இந்த கிருஷ்ண கருணாமிர்தத்தை அவ கேட்டு இருக்கும் பொழுது எப்படி இந்த ரத்னத்தை வந்து பாப்பாவா, கோபால ரத்னம் புவனேக ரத்னம்னு இருக்கா. கதை கேட்கிறவாள்லாம் கோபால ரத்னத்தை பார்த்துட்டு இருக்கா. இந்த ரசகான் ரத்னத்தை யார் பாப்பா? இவனுக்கும் வியாபாரம் ஒன்றும் இல்லையா, முஸ்லீம். ஆனா அந்த கதையை கேட்க ஆரம்பிச்சு, ஜோலி இல்லாததுனால கதை கேட்டார் இவர். வியாபாரம் இருந்தா கதை கேட்க மாட்டார். யாரும் வாங்க வரல, கதையை கவனிச்சார். காலினில் சிலம்பு கொஞ்ச கைவளை குலுங்க முத்து மாலைகள் அசைய தருவாசலில் வந்தார். அப்படி அவர் வர்ணிக்கிறார், கதை சொல்றவர். காலினில் சிலம்பு கொஞ்ச, காலில் சிலம்பு கொலுசு, கைவளை குலுங்க, கையில் அப்படியே வரிசையா வளை கல் 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 சப்திக்கிறது. முத்து மாலைகள் அசைய, அந்த கழுத்துல போட்டு இருக்கிற மாலை எல்லாம் அசைறது. அப்படியே வெளியில வரா கிருஷ்ணன். சரண நிக்வனித நூபுர கிருஷ்ணம், சரண கரகலித கணக கங்கண கிருஷ்ணம் ஆலோக ஏ பாலகிருஷ்ணம் ஆனந்த சுந்தர தாண்டவ கிருஷ்ணம் சகியாலோ நாராயண தீர்த்தர் சொல்றாரு. இப்படி கிருஷ்ணனை வர்ணிக்க வர்ணிக்க வர்ணிக்க, சர்வாலங்கார பூஷிதனா கிருஷ்ணனை வர்ணிக்க, உடனே கதை கேட்கிற ரசகான் நினைக்கிறார், என்னது நாம வச்சுட்டு இருக்கிற ரத்தனத்தை விட அவன் போட்டு இருக்கிற ரத்தனங்கள்லாம் விலை மதிக்க முடியாததா இருக்கு. இப்படி ஒரு ரத்தனங்கள்லாம் போட்டுன்னு ஒருத்தர் இருக்கானா? கதை கேட்கிறவாள்லாம் கதையா கேட்கிறா. இவன் என்ன நினைச்சான்னா, அதை கேட்டுட்டு இத்தனை ரத்தனத்தை போட்டு இருக்கிறவனை பார்க்கணும்னு நினைச்சான். கதை முடிஞ்சு எல்லாரும் வெளியில வரா, அவளை பார்த்து கேட்கிறான், இப்போ ஒருத்தர் கதை சொல்லும் போது இத்தனை ரத்தனம் போட்டுண்டான், ஒருத்தன் போட்டுண்டான்னு சொன்னாலே அவன் யாரு? அவள்லாம் சொல்றான், அவன் தான் கண்ணையா, அவன் தான் கண்ணன் கிருஷ்ணன். அவனுக்கு ஆவல்னால கேட்கிறான், இந்த கண்ணனை எங்க போனா பார்க்கலாம்ங்கிறான். இப்ப பார்க்கணும் எனக்கு, அவனை எங்க போனா பார்க்கலாம். எல்லாருக்கும் கதை கேட்க தான் தெரியுமே தவிர இடம் சொல்ல தெரியுமா? எங்க பார்க்கலாம்னு கேட்டா அவளுக்கு பதில் சொல்ல தெரியல, ஏதோ பைத்தியம்னு போயிட்டே இருக்கா. எல்லாரும் கேட்டா பதில் சொல்லல. கதை சொன்னார் பார்த்தா, அவரை கேட்டா தெரியும், அவர் தானே வர்ணிச்சார். நேரா அவர்கிட்ட போய், மகாராஜ் இப்போ ஒரு குழந்தைய நீங்க வர்ணிச்சாலே அவன் எங்க இருக்கான், நான் போய் பார்க்கணும்னார். அவர் பார்த்தார், பிருந்தாவனத்துக்கு போனா பார்க்கலாம்னு போற போக்குல சொல்லிட்டு போயிட்டார். அவர் கிருஷ்ணன் எங்க இருக்கான் அப்படின்னா, பிருந்தாவனத்தில் தானே இருக்கார். நித்தியம் சந்நிகிதம்
சாநித்தியம் நித்யதா ஹரேஹே. பிருந்தாவனத்துக்கு போனா பார்க்கலாம் அவனுக்கு எவ்வளவு பிரேமை இருந்தது, எவ்வளவு தீவிரம் இருந்ததுன்னு இப்பதான் புரியும். எவ்வளவு விலை மதிக்க முடியாத ரத்னம் வச்சுட்டு இருக்கான். ரத்ன பொட்டிய மூடல்ல, கையில எடுத்துக்கல்ல, போட்டது போட்டபடியே வச்சுட்டு பிருந்தாவனம் ஓடி போயிட்டான். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.